வணக்கம் சசிகுமார் டாக்ஸ் கூகுள் டேக் மேனேஜர் அதை பற்றியான சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. டோம் ரெடி DOM ரெடி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? விண்டோஸ் லோடட், கன்சன்ட் இனிஷியலைசேஷன், பேஜ் இனிஷியலைசேஷன், எலிமெண்ட் விசிபிலிட்டி, ஈவெண்ட் பெராமீட்டர்ஸ், ஈவெண்ட் டைப், attributes or properties. இதெல்லாம் என்னது? கிளாஸஸ், ஐடி. ஆமாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் கூகுள் டேக் மேனேஜரில் நீங்கள் இன்னுமுமே சுலபமாக, இன்னும் கேட்டிங்கன்னா இதெல்லாம் பேசிக்ஸ். அதாவது ஈவெண்ட்ஸ்லேருந்து வராங்க. ஈவெண்ட் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன், ஒரு செயல். இப்போ நான் நல்லா டீ போடுவேன். ஸோ டீ போடுறது ஒரு ஈவெண்ட், அது ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு செயல். ஓகேங்களா? இப்போ அதை சுற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ டீ போடுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன? பால், மில்க், சர்க்கரை, சுகர், வாட்டர், தண்ணி வேணும், ஒரு வெசல், கண்டிப்பாக ஒரு பாத்திரம் வேணும். ஸோ முக்கியமாக டீ பவுடர், டீ தூள், இதெல்லாம் இருந்தால் ஒரு டீ போட்டுடலாம். ஸோ டீ, மேக்கிங் த டீ, அதுதான் ஈவெண்ட். ஓகேங்களா? இதில் நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் இல்லைனா இதில் நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அதற்கு தேவையான பொருட்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ். டீ பவுடர், மில்க், வாட்டர், சுகர், வெசல். இப்போ நம்ம இந்த டீ போடுறப்ப எவ்வளோ டீ தூள் போடணும், எவ்வளோ சுகர் போடணும், எவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு பாலை ஊற்றணும், எவ்வளோ நேரம் இது கொதிக்கணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா? இதெல்லாம் பேராமீட்டர்ஸ். இதெல்லாம் டைனமிக்காக இருக்கும். இதெல்லாம் நம்ம பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஈவெண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் சொன்னோம் பார்த்திங்களா? அதெல்லாம் ஈவெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஈவெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். கடைசியில் உங்களுக்கு அவுட்புட் வந்துடுது. ஸோ இந்த ஈவெண்ட் பேராமீட்டர்ஸ் இந்த இடத்துல நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேக் க்ரியேட் பண்ணும்போது ஈவெண்ட் பேராமீட்டர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ட்ரிகரில் அந்த ஈவெண்ட் பேராமீட்டருக்கான கண்டிஷன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, DOM ரெடி, டோம் ரெடின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்னா, ஒரு பேஜு லோட் ஆகும்போது அந்த HTML லோட் ஆகிடும் இல்லையா? இந்த HTML லோடிங்கை தான் வந்து டோம் ரெடின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் எக்ஸ்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் இமேஜஸ், எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் லோட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ டோம் ரெடியில் அந்த HTML சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் லோட் ஆகிருக்கும். தட் இஸ் கால்டு டோம் ரெடி. ஸோ தட் மீன்ஸ் உங்களுடைய வெப்பேஜ் ஃபுல்லாக லோட் ஆகலை. ஓகேங்களா? டோம் கண்டென்ட் லோடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ் லோடட் சொல்கிறாங்களே அப்படின்னா, விண்டோஸ் லோடட்ன்றது ஃபுல்லி லோடட். ஸோ உங்களோட HTML, இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS, இமேஜஸ், ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே லோட் ஆகிடுறது. தட் இஸ் கால்டு விண்டோஸ் லோடட். பேஜ் இனிஷியலைசேஷன் அப்படின்னா உங்களுடைய பேஜ் இஸ் ரெடி டு லோட். அதாவது அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. That means your page is not fully loaded, your page is prepared to load. That is called page initialization. Consent initialization யூசர் அவருடைய கன்சன்ட்டுக்கு அப்புறம் வந்து பேஜ் லோட் ஆகிறது. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா மேபி குக்கீஸாக இருக்கலாம், ஒரு யூசர் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, மேபி சம் பாப்அப்ஸாக இருக்கலாம், சம்திங். யூசர் கன்சன்ட்டுக்கு அப்புறம் தான் த பேஜ் வந்து கன்சிடர் அஸ் லோடட். தட் இஸ் கால்டு கன்சன்ட் இனிஷியலைசேஷன். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியங்க, தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து டேக் மேனேஜரில் நல்லா ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து டேக் மேனேஜரில் இருக்கிற சில க்ளாசரிஸ். ஓகேங்களா? சில முக்கியமான டெஃபனிஷன்ஸ், சில திங்ஸ், ஸோ தட் வி கேன் பெட்டர் ஒர்க் ஆன் இட். வேறு கிளாஸஸ், ஐடி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நல்லாவே வந்து சில பர்டிகுலர் எலிமெண்ட்டை ட்ராக் பண்ணணும், ஒரு எலிமெண்ட் விசிபிலிட்டியை ட்ராக் பண்ணணும், ஒரு இமேஜ் விசிபிலிட்டியை ட்ராக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஐடியோ ஒரு கிளாஸோ கொடுத்து நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஐடினா என்ன, கிளாஸ்னால் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். W3 ஸ்கூல்ஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். தீஸ் ஆர் ஆல் பேசிக் கான்செப்ட்ஸ் தான் நான் சொல்கிறது. ஓகேங்களா?
ஸோ கூகுள் டேக் மேனேஜரில் இந்த விஷயம்லாம் நீங்கள் கற்று வச்சுக்கிறது நல்லது. ஸோ maybe these questions may be asked in interviews also if you are looking for SEO or digital marketing jobs. What is DOM ready? What are event parameters? Event type na enna? For example வந்து ஒரு வந்து மவுஸ் கிளிக், அதாவது ஒரு ஈவெண்ட் டைப்னா அது எந்த மாதிரியான ஈவெண்ட்? ஒரு கிளிக்கா, ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறதா, இல்லை வந்து ஒரு இமேஜை வியூ பண்ணுறதா, அது எந்த மாதிரியான வியூ? வாட் இஸ் த டைப் ஆஃப் த ஈவெண்ட்? அதுதான் வந்து ஈவெண்ட் டைப். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன கூட ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, வாட் யூ மீன் பை ஆட்ரிபியூட்ஸ். ஸோ நான் சடனாக திடீர்னு போகிறேன், வாட் இஸ் மீன் பை ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு கேட்டால், டெஃபினெட்லி நீங்கள் யூ ஷுட் வித்தவுட் ப்ரிப்பரேஷன் யூ கேனாட் ஃபேஸ் இன்டர்வியூஸ். ஏன்னா சில சமயத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டினை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வந்து தெரியும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, ஈவெண்ட்ஸ்னால் என்ன, ஓகேங்களா, ஈவெண்ட் ஆக்ஷன்னா என்ன, ஈவெண்ட் டைப்னா என்ன, டோம் ரெடினா என்ன, விண்டோஸ் லோடர்னா என்ன, கன்சென்ட் இனிஷியலைசேஷன்னா என்ன, பேஜ் இனிஷியலைசேஷன் என்ன, டேக்ஸ்னால் என்னது, ட்ரிகர்ஸ்னால் என்னது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வேரியபிள்ஸ்னால் என்னது, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் டேட்டா லேயர் அப்படின்னா என்னது, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. கிளாஸஸ், ஐடி, இதெல்லாம். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.